இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மகா, என் வீட்டுக்காரரை பார்த்து திருடன்னு சொல்லிட்டேன். இல்லக்கா, அது அது வந்து என்ன பயந்துட்டியா? ஆமாக்கா, என்ன மன்னிச்சிருங்க. நான் அவரை இந்த வீட்ல பார்த்தது இல்லையா, அதான் தெரியாம சொல்லிட்டேன். சரி சரி, அத மறந்துட்டு நீ வேலையை பாரு. மகா, அவரு அடிக்கடி வெளியூர் பிசினஸ்ன்னு போயிடுவாரு. அவர் நேரமா இல்ல ஏன் நேரமானு தெரியல. இப்ப வரைக்கும் அவருக்கு சரியா பிசினஸே அமையல. பல நேரங்கள்ல இதுக்காக சண்டை போட்டு நான் அவர் கூட பேசாம இருந்திருக்கேன். சொல்ல போனா எங்களுக்குள்ள பிரச்சனையே அதுதான். என்ன பண்றது? எனக்கு கடவுள் இப்படிதான்னு எழுதி வச்சிட்டாரு போல. இப்பதான் அதெல்லாம் பார்த்துட்டு திரு அவன் ஆபீஸ்லயே வேலை போட்டு கொடுத்திருக்கான். இனிமேலாவது அவர் பொறுப்போட இருப்பாருங்கிற நம்பிக்கையில தான் என்னோட ஒவ்வொரு பொழுதும் விடியுது. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு மகா. ஆனா குழந்தை இல்ல. எனக்கு அந்த அதிர்ஷ்டமும் இல்ல. குழந்தை இல்லைங்கிறத காரணமா வச்சு அது சொல்லி சொல்லியே என் மனச காயப்படுத்துவாரு. இந்த உலகத்துல பொம்பளையா பிறந்தாலே சாபந்தான். என்ன பண்றது? ஆனாலும் நல்லா இருக்கிறவங்க நல்லா தானே இருக்காங்க. எனக்கு தான் அப்படி ஒரு வாழ்க்கை அமையல. கோயில்ல இருந்து நேத்து நைட்டு தான் வந்தாரு. இத்தனை வருஷம் இல்லாம அதிசயமா எனக்கு இந்த வளையல வாங்கி கொடுத்திருக்காரு. எனக்கே ஆச்சரியமா போயிடுச்சு. அவரு என்கிட்ட இருந்த நகையெல்லாம் பிசினஸ்க்கு வேணும், அத பண்ண போறேன் இத பண்ண போறேன்னு அவருக்கு வாங்கி தான் பழக்கம். ஆனா இப்போ இத எனக்கு கொடுத்திருக்காரு. இத என்னால நம்பவே முடியல. இந்த வலையில தான் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு. மகா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நீங்க சொன்னதான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன, இந்த வளையல் நல்லா இருக்கா? நல்லா இருக்குக்கா. எனக்கு இந்த வளையல பார்த்தப்போ கொஞ்சம் பழைய டிசைன் மாதிரி தோணுச்சு. ஆனா அவரு எனக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக இத ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காரு. முதல்ல வாங்கி கொடுத்திருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மகா. இது நல்லா இருக்கா? நல்லா இருக்குக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மகா. சரி, நிறைய வேலை இருக்கும்ல, நீங்க இருக்கிற வேலையை பாரு, நான் போறேன். அக்கா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இது என் அம்மாவோட வளையல். அவங்க ஞாபகார்த்தமா என் கூட இருந்த வளையல என்கிட்ட இருந்து திருடிட்டு வந்துதான் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இதை நான் எப்படி சொல்லுவேன்?